இந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமோட்டோகிராஃபியை மிஞ்சுற அளவுக்கு வந்து வளர்ந்துருமா? இது பரிணாம வளர்ச்சி தானே. இது வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபிலிம்ல பண்ணிட்டு இருந்தோம், டிஜிட்டல் வந்துருச்சு. டிஜிட்டல் வந்து எல்லாரும் ஷூட் பண்றாங்க. இது ஒரு வளர்ச்சி. அது மாதிரி அதுல ஒரு வளர்ச்சி வரும். ஓகே, நம்மள அப்டேட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். இந்த படம் தான் வந்து நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாது. அப்படி ஒரு படம். ஸோ அந்த படத்தை பத்தி நம்ம கிட்ட கேட்குறேன். சதுரங்க வேட்டை. கரெக்ட். நாங்க இங்கேருந்து போய் திருநெல்வேலி தாண்டி போய் ஷூட் பண்றோம். அப்புறம் அந்த செட்டெல்லாம் அப்படியே இங்க ரீக்ரியேட் பண்ணாங்க இவிபி ஸ்டுடியோஸ்ல. ஏன்னா கொரோனாவோட உச்சத்துல இருக்கும், பண விரயம் வந்து ஜாஸ்தியாகும். அதை பத்தி கவலையே படாம தனுஷ் பண்ணார். அதுக்கு கோஆபரேட் பண்ணார்ல ஆஸ் ஹீரோ தனுஷ். இவங்க இல்லைன்னா அந்த படம் ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்துல படம் பார்க்கணும் தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும். அப்புறம் எப்போவாவது டிவியில வரும். இப்போ வந்து ஓடிடியில் இருக்கு. உங்களுக்கு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும். எனக்கு தெரிஞ்சு பாதிக்க வாய்ப்பு. என்னோட கேரக்டர் அதில் பேசப்பட்டது காரணம் வந்து டைரக்டர் நிதிலன் அவங்க எழுதியிருந்த விதம். எனக்கு கூட சக நடிகராக எனக்கு பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண சப்போர்ட், அதுதான் அதுக்கு முக்கியமான காரணம். பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரோட இணைஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிகச்சிறந்த சினிமோட்டோகிராஃபர், அது மட்டும் இல்ல ஒரு தத்ரூபமான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நபர்னே சொல்லலாம். ஸோ நட்டி சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் உங்களுடைய படங்கள் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர், அந்த வில்லனிசமும் இருக்கும் அண்ட் ஹீரோயிசமும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான விஷயங்களை வெளிப்படுத்திருக்கீங்க. இப்போ ஏஐன்ற ஒரு தொழில்நுட்பம் வந்துட்டு இருக்குங்கல்ல. ஸோ இந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சினிமோட்டோகிராஃபியை மிஞ்சுற அளவுக்கு வந்து வளர்ந்துருமா? இது பரிணாம வளர்ச்சி தானே. இது வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாமே ஒரு டூல் தானே சார். இப்போ ஃபிலிம்ல பண்ணிட்டு இருந்தோம், டிஜிட்டல் வந்துருச்சு. டிஜிட்டல் வந்து எல்லாரும் ஷூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு வளர்ச்சி. அது மாதிரி அதுல ஒரு வளர்ச்சி வரும். ஓகே சார். நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். ஓகே சார். இப்பெல்லாம் ஒரு ஃபிலிம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எடிட்டராக உட்காந்து ஏஐல 2 பேர் வந்து சண்டை போகிற மாதிரிலாம் ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ ஃபியூச்சரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் எடிட்டர் டேபிள்லேயே உட்காந்து ஒரு ஃபிலிமை மேக் பண்ணிட முடியுமா? வாய்ப்பு இருக்கு. விர்ச்சுவல் ரியாலிட்டி வந்துடும். ஓகே. நீங்க வந்து டிவி எல்லாம் எடுத்துட்டு போடும், லேப்டாப் எடுத்து போன அவசியமே இல்லை. சும்மா ஒரு டூல்லேருந்து பார்த்து இப்படி செவுத்துல போட்டு படமா பார்க்கலாம், நீங்க இல்லை ப்ரோக்ராமா பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது வந்து சினிமா துறையில வந்து பாதிக்குமா இல்லை இன்னும் மேம்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? மேம்படுத்த தான் செய்யும். மக்கள் அதோட அடாப்ட் ஆகுறாங்களோ அதை பொறுத்து தானே. இப்போ ஒரு காலத்துல படம் பார்க்கணும்னா தியேட்டருக்கு தான் போய் பார்க்கணும். ஆமாம் சார். அப்புறம் எப்போவாவது டிவியில வரும். இப்போ வந்து ஓடிடியில் இருக்கு. உங்களுக்கு மாசத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 படம் ரிலீஸ் பண்றாங்க ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லையும். ஸோ உங்களுக்கு நிறைய படங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாகுது. ஸோ அது மாதிரி அதுவும் வரத்தானே செய்யும். ஓகே சார். ஸோ இது அதுக்காக சினிமா இல்லைன்னு இல்லையே, ஒவ்வொரு வாட்டியும் புது சினிமா பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ அது மாதிரி அது சினிமா எனக்கு தெரிஞ்சு பாதிக்க வாய்ப்பு இல்லை. ஓகே சார். இந்த படங்கள்ல நீங்க வந்துட்டு இவங்க இல்லை அப்படின்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு வெற்றியா இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு படமா நான் உங்களுக்கு காட்டுறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல இவங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காது அப்படின்னா யாரு, எதனால, இது என்ன காரணம்? ஸோ முத்துக்கு முத்தாக அந்த படத்தோட வெற்றி மொத்தமே வந்து இயக்குனர் ராசுமுதிரனுக்கு தான் போய் சேரணும். அவர் அந்த கதை எழுதின கதை, அதுல இருந்த சென்டிமெண்ட் எல்லாத்துக்குமே அவர் தான் சொந்தக்காரர். நாங்கெல்லாம் நடிச்சோம். நாங்கெல்லாம் ஆர்ட்னா எங்களை வரைந்த ஆர்டிஸ்ட் வந்து அவர் தான். ஓகே சார். சார் இதுல வரக்கூடிய இந்த எமோஷன் இன்னைக்கு வரக்கூடிய படங்கள்ல கூட அந்த அளவுக்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. பட் அப்பவே அந்த அளவுக்கு எமோஷனா இருந்துச்சு. என்ன காரணம் சார்? அது ராசுமுதிரனோட அவர் ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் தான். இன்னைக்கு அன்பார்ச்சுனேட் அவர் இல்லை. அவர் இருந்திருந்தா இது மாதிரி நல்ல சிறந்த குடும்ப படங்கள் வந்து உங்களுக்கு நிறைய வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவர் வந்து அந்த மாதிரி எமோஷன் எழுதுறதுல வந்து மிகச்சிறந்த ரைட்டரும் கூட. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ சிவகார்த்திகேயன் சார் அவரோட பண்ணது. ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு வெற்றி அடைறதுக்கு யாரு காரணம், என்ன காரணம்? பாண்டியராஜ் சார். சன் பிக்சர்ஸ் அஃப்கோர்ஸ். எந்த ஒரு எங்களுக்கு பண்ணும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதாவது காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி செலவு பண்ணாங்க. அது அந்த கிவன் டேஸ்ட்ல வந்து முடிச்சு கொடுத்தது வந்து பாண்டியராஜ் சார், சிவகார்த்திகேயன் சார். எல்லாருக்கும் வந்து அதுல பங்கு இருக்கு. ஸோ முக்கியமான மூல காரணம் வந்து பாண்டியராஜ் சார், டைரக்டர் பாண்டியராஜ் சார். சூப்பர் சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்ணன் மூவி. ஸோ நம்ம தனுஷ் சார் பண்ணது. இந்த படத்துடைய சக்சஸ்க்கு என்ன காரணம்? கலைப்புலி எஸ் தானுஷ் சார் அவர்கள், மாரி செல்வராஜ் அவர்கள், தனுஷ் அவர்கள். சரி. ஸோ அந்த உழைப்பு, அவங்க பண்ண உழைப்பு ஆக்சுவலாக வந்து எப்படின்னா, நாங்கள் இங்கேருந்து போய் திருநெல்வேலி தாண்டி போய் ஷூட் பண்ணுறோம். ஓகே. நடுவில் கோவிட் வந்துடுது. அப்புறம் அந்த செட்டெல்லாம் அப்படியே இங்கே ரீக்ரியேட் பண்ணாங்க இவிபி ஸ்டுடியோஸில். இங்கே பாதுகாப்போட அங்கே வேணா
ஊர் மக்களோட வேலை செய்யும்போது கஷ்டமா இருந்தா அங்க கலெக்டர்ஸ்லாம் இது பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஷூட்டிங் நடத்த முடியாது நீங்க, ஏன்னா கொரோனாவோட உச்சத்துல இருக்கும். அந்த மாதிரி அந்த தடை இருந்தது அப்போ. அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து ரீக்ரியேட் பண்ணிட்டு அந்த தடை விலகினதுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு போய் அந்த செட்டை போட்டு, இது ஒரு ப்ரொடியூசரால யோசிச்சு பார்க்கும்போது பண விரயம் வந்து ஜாஸ்தியாகும், கால விரயமும் ஜாஸ்தியாகும். அதை பத்தி கவலையே படாம தானேஸ்வர் பண்ணார். அப்புறம் அந்த கதையை எழுதி அந்த கதையை அந்த அந்த கண்ணோட்டத்துல அழகா எடுத்து போய் சேர்த்தவர் வந்து மாரி செல்வராஜ் சார். கண்டிப்பா சார். அதுக்கு கோஆபரேட் பண்ணார்ல as a ஹீரோவா தனுஷ். இவங்க இல்லைன்னா அந்த படம் ரொம்ப கஷ்டம். ஸோ நெக்ஸ்ட் மகாராஜா. ஸோ இந்த படத்துடைய சக்சஸ்க்கு என்ன காரணம், யார் காரணம்? நித்திலன் சுவாமிநாதன். ஓகே. அவர் பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளே. ஓகே. அந்த படத்தோட போஸ்ட் ரிலீஸ் போதே நான் சொன்னேன், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பெருசாக பேசப்படும், இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துப்பாங்க, ஸ்க்ரீன் பிளேக்கு ரெஃபரன்ஸாக அந்த படத்தை எடுத்துப்பாங்க. காரணம் ரெண்டாவது எல்லாருமே சரி, ப்ரொடியூசராக பேஷன் ஸ்டுடியோஸும் சரி, விஜய் சேதுபதி சாரும் சரி, அந்த உழைப்பு எல்லாரும் போட்ட உழைப்பு, அதுக்கு அவங்க கொடுத்த ஃப்ரீடம். ஸோ அதே மாதிரி இப்போ என்னோட கேரக்டர் அதில் பேசப்பட்டது காரணம் வந்து டைரக்டர் நித்திலன் அவங்க எழுதியிருந்த விதமும், எனக்கு கூட சக நடிகராக எனக்கு பண்ண விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண சப்போர்ட்டும், அதுதான் அதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. ஸோ இவங்க இல்லைன்னா அது கஷ்டம். கண்டிப்பா சார். இந்த அளவுக்கு அது வெற்றி அடையும், இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சுங்களா அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்? இது வெற்றி அடையும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் சைனால எல்லாம் போய் ஓடும் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாது. அது போக போக நடந்த விஷயம் தான். ஓகே சார். நெக்ஸ்ட் பிரதர் மூவிலையும் நீங்க பண்ணியிருந்தீங்க ஒரு டிஃப்ரெண்ட் விஷயம். ஸோ இந்த படம் வெற்றிக்கான காரணம்? இந்த படம் வந்து டீசெண்டான ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் உள்ள படம். அஃப்கோர்ஸ் ராஜேஷ் சார் ஒரு இயக்குனரும் அதை எழுதினவரும் இல்லாமல் நம்ம எப்படி சொல்ல முடியாது, அவங்க தான் முக்கியமான காரணம். இந்த வெற்றிக்கு காரணம் வந்து இயக்குனர் ராஜேஷ் சார் தான். ஓகே சார், சூப்பர் சார். கங்குவா கரெக்ட். இந்த படத்துடைய வெற்றிக்கு என்ன காரணம்? இந்த படம் ஒரு தடவை இந்த படம் விமர்சனத்துக்கு உள்ளான படம், பட் அதோட மொத்த உழைப்பும் அந்த டீம், சிவா சார், அந்த டைரக்டர் சிவாவும் அவங்க டீம் எடுத்துக்கிட்ட எஃபர்ட் இருக்குல்ல, இன்னைக்கும் அந்த படத்தை திருப்பி ஒரு வாட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன உழைச்சிருக்காங்கிறது தெரியும். ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு டைரக்டர் சிவா அண்ட் ஹிஸ் டீம். அதுல வந்து எந்த மாற்றமே கிடையாது. கண்டிப்பா சார். இது என்னதான் விமர்சனத்துக்கு வந்தாலும் இந்த படம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, 1000ல் ஒருவன் மாதிரி இன்னும் சில வருடங்களுக்கு அடுத்து கொண்டாட கண்டிப்பா பேசப்படும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி பேசப்பட்ட அந்த ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவா சார். ஓகே சார். இந்த படத்துல வந்துட்டு என்ன விஷயத்த மக்கள் வந்து பார்வைக்கு தெரியாம பேச, என்ன விஷயம் மக்கள் மறந்துட்டாங்க இந்த படத்துல பாக்குறது? இல்லப்பா, அது என்னன்னு தெரியல, எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. எனக்கு எப்படின்னா இந்த கான்டெம்பரரி விஷயம் ஓப்பனிங்ல வரும், அதை தள்ளி போட்டிருந்தாங்கன்னா ஒருவேளை இன்னும் டீப்பா கனெக்ட் ஆயிருப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓகே சார். இந்த படம் தான் வந்து நாங்க எல்லாரும் கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிப்பே தட்டாது, அப்படி ஒரு படம். ஸோ அந்த படத்தை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சதுரங்க வேட்டை கரெக்ட். இதுக்கு இந்த வெற்றிக்கு முதல் காரணம் வந்து ஹெச் வினோத் அவர்கள். அவங்க பண்ணியிருந்த ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், அந்த பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அது முக்கியமான விஷயம் அதுதான். அதுக்கப்புறம் அந்த படத்தை தயாரித்த மனோபாலா சார். இது இவ்வளோ பெரிய வெற்றி அடைந்த காரணம் வந்து திருப்பதி பிரதர்ஸ், டைரக்டர் லிங்குசுவாமி சாரும் அவருடைய சகோதரர் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அந்த படத்தை எடுத்துன்னு போய் வீடு வீடாக சேர்த்தாங்க. ஸோ மேஜர் கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்க இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றியாக இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார். கிட்டத்தட்ட இந்த சதுரங்க வேட்டை படம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும், ஆனா கிட்டத்தட்ட அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ள படம் முடிஞ்சிடும். எங்கேயுமே ஒரு இடத்துல கூட போரோ லேகோ இருக்காது. சோ இந்த மாதிரியான இதே அளவுக்கு ஸ்கிரீன் பிளே, இதே மாதிரியான ஹிட் கொடுக்குற மாதிரி படங்கள் இப்ப அடுத்து ஏதாவது ரிலீஸ் ஆயிருக்கா? இதுக்கு முன்னாடி நீங்க இதே அளவுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய படங்கள் நீங்க ஏதாவது லாஸ்டா பாத்திருக்கீங்களா? இப்ப ரீசெண்டா மகாராஜா அப்படிதானே, அந்த ஸ்கிரீன் பிளே அப்படிதானே, உங்களுக்கு அந்த செகண்ட் ஹாஃப் வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கும். யாரா அந்த லட்சுமி நீங்க தேடிட்டு இருக்கும் போது யாரும் அது காரணமா இருக்க முடியும் அப்படின்னு ரிவீல் ஆகுதுல, அதுல இருந்து எண்டு வரைக்கும் கிளாப் அடிச்சுட்டே இருப்பாங்க, யாருமே நினைச்சது இல்லை. கண்டிப்பா சார், சூப்பர் சார்.